தமிழை பேசுகிறோம் என்றதுக்காக தொப்புள் கொடியுறவு என்று அழைக்கிறது, அங்கு போய் ஆட்சியை மாற்றுவோம் என்றது, அவரை கொண்டு வருவோம் இவரை கொண்டு வருவோம் என்றதெல்லாம் அது இன்னும் எங்கள் இனத்தை கேவலப்படுத்துவதாகத்தான் இருக்கும். அமெரிக்காவிலும் ஆங்கிலம் தான் பேசுகிறார், இந்தியாவிலும் ஆங்கிலம் தான், இலங்கை பிரித்தானியாவிலும் ஆங்கிலம் தான் பேசுகிறார்கள். அதற்காக அமெரிக்கர் பிரித்தானியரை தொப்புள் கொடி உறவு என்று சொல்லவும் இல்லை, பிரித்தானியர்கள் அமெரிக்கரை தொப்புள் கொடி உறவு என்று சொல்வதும் இல்லை. இந்த சென்டிமெண்ட்டுகளை எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு தள்ளி வச்சுட்டு நாங்கள் இரு நாடுகள், இரு தேசங்கள், இரு இனங்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் தமிழகத்தின் இந்த மக்களின் முடிவு ஒரு வரவேற்கத்தக்கது. அவர்கள் முதல் முறையாக ஒரு தமிழரை தமிழர்கள் அங்கு தமிழரை தங்கள் ஆட்சியை அதிகாரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். உண்மையில் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். ஒரு எம்ஜிஆருடன் விடுதலை புலிகளுக்கு இவ்வளவு ஒரு நல்லுறவு இருந்ததோ அதே போன்ற ஒரு நல்லுறவை விஜயுடன் ஈழத்தமிழர்கள் ஏற்படுத்துவார்களாக இருந்தால் எங்களுக்கான உதவிகளை, இப்ப அவர் எங்களுக்காக போராட வேண்டும் என்றும் இல்லை. எந்த ஒரு இனமும் அந்த இனத்தில் உள்ளவர்கள் தான் அந்த இனத்துக்காக போராட வேண்டும். அரசியலாக இருந்தாலும் சரி, ராஜதந்திர ரீதியாக இருந்தாலும் சரி, மனித உரிமைகளாக இருந்தாலும் சரி, ஏனைய நாடுகள் உங்களுக்கு உதவிகளை வழங்கலாம், அனுசரிகளை வழங்கலாம். அந்த ஒரு மட்டத்திலான உறவுகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு நல்லொரு ராஜதந்திர உறவை நாங்கள் வளர்க்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அடுத்து வரும் 20-30 ஆண்டுகளுக்கு இனி இந்த பழைய கட்சிகள் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்ற ஒரு புரட்சியை தமிழகம் செய்திருக்கின்றது.